ஈரானிய ட்ரோன்களை சுட்டு வீழ்த்துவதற்கும் ஈரானிய ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்துவதற்கும் கடந்த 3 நாட்களுக்குள் மாத்திரம் அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் அடிமை அரபுகளும் எத்தனை பில்லியன் டாலர்களை செலவழித்துள்ளார்கள் தெரியுமா? விடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டு வரும் ஈரானும் ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினரும் பற்றி எரியும் துபாய் அமெரிக்க தூதரகமும் மிக முக்கியமான ராடர் கருவியை தரைமட்டமாக்கிய ஈரானிய ட்ரோன்களும் ஏவுகணைகளும் இதன் மூலமாக ஈரானுக்கு கிடைக்கப் போகும் மிகப்பெரிய வாய்ப்புகளும் ஈரானிய தாக்குதல்களின் சாகசங்களும் அடிமை அரபுகள் வெளியிட்டிருக்கக்கூடிய அவர்களின் வெற்றி அறிக்கைகளும் விழுந்து சிரிக்கும் ஈரானிய தலைமைகளும் ஈரானுக்கு எதிரான போரில் அவசரமாக களமிறங்குவதற்கு சவுதி ஜோனியும் அமீரகத்தினுடைய ஸ்னூப்பியும் டொனால்ட் ட்ரம்பிடம் முன்வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகள். ஈரானின் புதிய உச்ச தலைவர் தெரிவு செய்யப்பட்டு விட்டாரா? ஈரான் விரைவில் அணுகுண்டுகளை அணு ஆயுதங்களை உருவாக்கப் போகின்றதா? மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களை கொத்தாக தட்டி தூக்கிய ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தின் தாக்குதல்கள் தொடர்பாகவும் ஈரானுக்கு எதிரான போரிலே களமிறங்குவதற்கு சவுதி அரேபியா பாகிஸ்தானை பயன்படுத்தப் போவது தொடர்பாகவும் சிரியாவுக்கு எதிரான ஈரானின் தாக்குதல் திட்டங்கள் தொடர்பாகவும் யமன் ஹவுதிகள் தொடர்பாகவும் பல முக்கியமான தகவல்களை உள்ளடக்கியிருக்கக்கூடிய காணொலி ஒன்றை பதிவிட்டுள்ளேன். மேலும் இந்த முன்னைய காணொலியை பார்வையிடாதவர்கள் கீழே இருக்கக்கூடிய லிங்கினை பயன்படுத்தி பார்வையிடுங்கள். இதன் மூலம் போர்க்களத்தினுடைய மிக முக்கியமான தகவல்களை உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். ஈரானுக்கு எதிராக சவுதி அரேபியாவையும் ஐக்கிய அரபு அமீரகத்தையும் ஏனைய அடிமை அரபுகளையும் நேரடியாக களமிறக்குவதற்கு டொனால்ட் ட்ரம்ப் பல முயற்சிகளை மும்முரமாக மேற்கொண்டு வருகின்றார். மத்திய கிழக்கிலே இருக்கக்கூடிய அமெரிக்க நலன்களையும் அமெரிக்க தளங்களையும் பாதுகாப்பதற்கு தேவையான போதுமான வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் அமெரிக்காவிடம் இல்லை. அடிமை அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய வான் பாதுகாப்பு ஏவுகணை அமைப்புகள் படிப்படியாக தீர்ந்து கொண்டு செல்கின்றன. இன்னும் 3 நாட்களுக்குள் குறித்த வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் முழுமையாக தீர்ந்துவிடும். இதனால் டொனால்ட் ட்ரம்ப் அவசரமாக அடிமைகளுக்கு தேவையான வான் பாதுகாப்பு ஏவுகணைகளை வழங்குவதற்கு இத்தாலி மற்றும் தென்கொரியாவிடம் கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார். எங்களுடைய அடிமைகள் வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் இல்லாமல் மிகவும் சிக்கலுக்குள் தள்ளப்பட்டுள்ளார்கள். நாங்களும் என்ன செய்வதென்று தெரியாமல் சிக்கிக் கொண்டிருக்கின்றோம். இதனால் அவசரமாக நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய வான் பாதுகாப்பு ஏவுகணை அமைப்புகளையும் ஏனைய அமைப்புகளையும் அவசரமாக அவர்களுக்கு அனுப்பி வைத்து விடுங்கள். இல்லாவிட்டால் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் எங்களுடைய நிலைமைகள் சிக்கலாகிவிடும் என டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய நட்பு நாடுகளிடம் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார். அத்தோடு அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகளும் அடிமை அரபுகளுக்கு தேவையான வான் பாதுகாப்பு அமைப்புகளை வழங்கினாலும் இன்னும் 10 நாட்களுக்கு மேல் அவை தாங்காது. மேலும் அமெரிக்கா ஒரு மாதத்திற்கு 100க்கும் குறைவான வான் பாதுகாப்பு ஏவுகணை அமைப்புகளையே உற்பத்தி செய்கின்றது. அதே நேரம் ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்புகளை பெற்றுக்கொள்ளவும் முடியாது. ரஷ்யா உக்ரைன் யுத்தம் காரணமாக இந்த வான் பாதுகாப்பு அமைப்புகளை பெற்றுக்கொள்ள முடியாது. எனவே தற்போது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க நலன்களையும் அமெரிக்க சொத்துக்களையும் பாதுகாப்பதற்கு டொனால்ட் ட்ரம்பிடம் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வழிமுறையே சவுதி அரேபியாவையும் ஐக்கிய அரபு அமீரகத்தையும் இன்னுமேனி அடிமை அரபுகளையும் ஈரானுக்கு எதிரான நேரடியான போரில் களமிறக்கி விடுவதுதான். மேலும் இவ்வாறு ஈரானுக்கு எதிரான போரிலே அடிமை அரபுகளை முழுமையாக களமிறக்கிவிட்டு ஈரானோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கே டொனால்ட் ட்ரம்ப் முயற்சி செய்கின்றார். பின்வாசல் வழியாக ஈரானோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கு டொனால்ட் ட்ரம்ப் பல முயற்சிகளை மேற்கொண்டிருந்தார். தற்காலிகமாக 2-3 வாரங்களுக்காவது யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கும் டொனால்ட் ட்ரம்ப் இத்தாலியையும் சுவிட்சர்லாந்தையும் பயன்படுத்தி முயற்சி செய்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் இவற்றுக்கு ஈரான் நேரடியாக மறுப்பு தெரிவித்துள்ளது. எனவே தற்போது அடிமை அரபுகளை முழுமையாக ஈரானுக்கு எதிரான போரில் களமிறக்கி ஈரானுடனான பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்து யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கு ஒரு தற்காலிக யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கே டொனால்ட் ட்ரம்ப் முயற்சி செய்கின்றார். அடிமை அரபுகள் ஈரானுக்கு எதிரான போரில் முழுமையாக களமிறங்கியதற்கு பின்பு நேரடியாக ஈரானோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வார்கள். நாங்கள் உங்களுக்கு எதிரான போரில் இருந்து பின்வாங்குகின்றோம். அதே போன்று நீங்கள் எங்களுடைய நாடுகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டாம். எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவ தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டாம். எங்களுடைய இறையாண்மையை மீற வேண்டாம் என பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு எப்படியாவது யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்வார்கள் என டொனால்ட் ட்ரம்ப் திட்டமிட்டுள்ளார். அதே நேரம் அரபு நாடுகள் எங்களுக்கு எதிராக நேரடியாக போரில் களமிறங்கினால் நாங்கள் அரபு நாடுகளுக்கு எதிராகவும் நேரடியான போரை ஆரம்பிப்போம் என்கின்ற நிலைப்பாட்டிலேயே ஈரான் இருக்கின்றது. யார் வேண்டுமானாலும் எங்களோடு மோதுவதற்கு வாருங்கள், அனைவரையும் நாங்கள் புலந்து கட்டுவோம் என்கின்ற நிலைப்பாட்டிலேயே ஈரான் இருக்கின்றது. ஏனென்றால் தற்போதைய சூழ்நிலையில் ஈரானுக்கு அமெரிக்காவுக்கு உச்சழுத்தங்களை வழங்குவதும் இந்த போரிலிருந்து அமெரிக்காவை பின்வாங்க வைப்பதும் மிக முக்கியமான தேவையாகும். மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க நலன்களுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்வதன் மூலமாகவும் அமெரிக்க
நலன்களை முழுமையாக தரைமட்டமாக்குவதன் மூலமாகவும் அமெரிக்காவை பின்வாங்க செய்ய முடியும். மேலும் அடிமை அரபு நாடுகள் ஈரானுக்கு எதிராக நேரடியான போரில் களமிறங்கினால் அது ஈரானுக்கு இரட்டை வாய்ப்பாகவே அமையும். ஏனென்றால் ஈரான் அடிமை அரபு நாடுகளுக்கு எதிராக வீரியமான தாக்குதல்களை மேற்கொள்ளும். அடிமை அரபுகளுடைய ஒட்டுமொத்த நலன்களுக்கு எதிராகவும் தாக்குதல்களை மேற்கொள்ளும். இதன்போது அடிமை அரபுகளின் அரச கட்டிடங்கள் கூட இலக்கு வைக்கப்படலாம். மேலும் இந்த அடிமை அரபுகள் ஈரானுக்கு எதிரான போரில் களமிறங்கினால் அவர்களுக்கு தனியான விருந்தை வழங்குவதற்கும் ஈரான் தயாராகவே இருக்கின்றது. எனவே இப்படியான நிலைமையில் தான் சவுதி ஜொனியும் அமீரகத்தின் ஸ்னூப்பியும் டொனால்ட் ட்ரம்பிடம் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார்கள். அதாவது டொனால்ட் ட்ரம்ப் ஜொனியோடும் ஸ்னூப்பியோடும் கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார். இதன்போது ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை அவசரமாக ஆரம்பிக்குமாறும் ஈரானுக்கு எதிரான போரில் நேரடியாக களமிறங்குமாறும் அழுத்தங்களை வழங்கியுள்ளார். இந்த சந்தர்ப்பத்திலே ஜொனியும் ஸ்னூப்பியும் டொனால்ட் ட்ரம்பிடம் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர். அதாவது ஈரானின் உயர்மட்ட தலைமைகள் இன்னும் உயிரோடு இருக்கின்றார்கள். ஈரான் இஸ்லாமிய குடியரசின் உயர்மட்ட தலைமைகளில் இருக்க மூத்த அதிகாரிகளையும் இன்னும் பல முக்கியமான புள்ளிகளையும் முழுமையாக படுகொலை செய்துவிடுங்கள். ஈரான் இஸ்லாமிய குடியரசை வீழ்த்துவதற்கான படுகொலை தாக்குதல்களை மேற்கொள்ளுங்கள். தற்போது உயிரோடு இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைமைகளில் பாதி பேரையாவது படுகொலை செய்துவிடுங்கள். இவ்வாறு அவர்கள் படுகொலை செய்யப்பட்டால் ஈரான் சரணடைவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். மேலும் இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் ஈரானுக்கு எதிரான போரில் நேரடியாக களமிறங்குகின்றோம் என ஜொனியும் ஸ்னூப்பியும் டொனால்ட் ட்ரம்பிடம் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார்கள். மேலும் இந்த தகவல்கள் சில ஆய்வாளர்கள் மூலமாக வெளியிடப்பட்டுள்ளன. இப்படியான நிலைமையிலேயே நேற்று மாலை அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஈரானுக்குள்ளே மிகப்பெரிய படுகொலை தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டிருந்தார்கள். அதாவது நேற்று மாலை ஈரானிய உச்ச தலைவரை தெரிவு செய்வதற்கான விவாதங்களும் அதற்கான வாக்கெடுப்புகளும் நடைபெற இருந்தன. இந்த விவாதத்திலும் வாக்கெடுப்பிலும் ஈரானினுடைய மிக முக்கியமான தலைவர்களும் அசெம்பிளி ஆஃப் எக்ஸ்பர்ட்டினுடைய முக்கியமான தலைவர்களும் இன்னும் ஏனைய மிக முக்கியமான மத தலைவர்களும் கலந்து கொள்வார்கள். எனவே இந்த சந்தர்ப்பத்தில் இந்த படுகொலை தாக்குதல்களை மேற்கொண்டு இவர்கள் அனைவரையும் மொத்தமாக அழித்து விடுவதற்கே அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் திட்டமிட்டது. இதற்கமைவாகவே நேற்று மாலை உச்ச படுகொலை தாக்குதல்களையும் மேற்கொண்டார்கள். இருப்பினும் அமெரிக்காவினுடைய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய இந்த படுகொலை தாக்குதல்கள் தோல்வியில் முடிவடைந்துள்ளன. அதாவது ஈரானினுடைய புதிய உச்ச தலைவரை தெரிவு செய்யக்கூடிய விவாதங்களும் வாக்கெடுப்புகளும் ஆன்லைன் மூலமாக நடைபெற்றிருப்பதாகவும் அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்ட கட்டிடத்தில் யாருமே இருக்கவில்லை என்றும் ஈரானிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அத்தோடு இந்த தாக்குதல்களை தொடர்ந்து ஈரானின் அசெம்பிளி ஆஃப் எக்ஸ்பர்ட் குழுவானது புதிய உச்ச தலைவரை தெரிவு செய்வதற்கான விவாதங்களையும் வாக்கெடுப்புகளையும் ஒத்திவைத்துள்ளது. அடுத்த வாரம் வரையில் ஒத்திவைத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜொனியும் ஸ்னூப்பியும் படுகொலை தாக்குதல்களை டொனால்ட் ட்ரம்பிடம் ஊக்குவிப்பதனால் தற்போதைய சூழ்நிலையில் புதிய உச்ச தலைவரை தெரிவு செய்வது உகந்ததாக இருக்காது என்றும் மேலும் தற்போது பதற்றமான சூழ்நிலை காணப்படுவதனால் இந்த வாக்கெடுப்புகளை அடுத்த வாரம் வரையில் ஒத்திவைத்துள்ளார்கள். அடுத்து ஈரானின் புதிய உச்ச தலைவராக ஆயத்துல்லா அலிரீசா அரஃபி அவர்களே தெரிவு செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. தற்போது இவர் தான் தற்காலிக உச்ச தலைவராகவும் செயற்படுகின்றார். மேலும் இவர் கடுமையான நிலைப்பாடுகளை கொண்டிருக்கக்கூடியவர். தியாகி அலி கமேனி அவர்கள் அணு ஆயுதங்களை உருவாக்க கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை முழுமையாக தரைமட்டமாக்குவதற்கு நாங்கள் உச்ச முடிவுகளை எடுக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டையே கொண்டுள்ளார். இதனால் இவருடைய தலைமைக்கு கீழால் ஈரான் அணு ஆயுதங்களையும் அணுகுண்டுகளையும் அவசரமாக உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளன. மேலும் தற்போது ஈரானிடம் இருக்கக்கூடிய 400 கிலோகிராம் யுரேனியம் கையிருப்பை பயன்படுத்தி ஒரு வாரத்திற்குள் 10 அணுகுண்டுகளை உருவாக்கிவிட முடியும். அதே நேரம் தற்போதைய சூழ்நிலையில் ஈரான் அவசரமாக அணுகுண்டுகளை உருவாக்க வேண்டும் என்பதனையே ஈரானிய தலைவர்களின் அதிகளவான நிலைப்பாடாக இருப்பதாகவும் ஈரானிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. எனவே விரைவில் ஈரான் அணுகுண்டை தயாரிப்பதற்கான வாய்ப்புகளே அதிகமாக உள்ளன. அடுத்து ஈரான் அதனுடைய தரமான வீரியமான தாக்குதல்களை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றது. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க நலன்களுக்கு எதிராக ஈரான் 45க்கும் அதிகமான ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. இதற்கமைவாக ஐக்கிய அரபு அமீரகத்தின் உலகிலேயே 3வது இடத்தில் இருக்கக்கூடிய கப்பல் எரிபொருள் நிரப்பு நிலையமான ஃபுஜைரா துறைமுகத்தில் இருக்கக்கூடிய எரிபொருள் தாங்கிய இலக்கு வைத்தும் ஈரான் ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த தாக்குதல் தொடர்பான காணொளிகளை நேற்றைய தினமே டெலிகிராம் சேனலில் பதிவிட்டிருந்தேன். மேலும் இந்த தாக்குதலை ஈரான் மேற்கொண்டிருப்பது ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு மிகப்பெரிய நட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் குறித்த பகுதியூடாக நடைபெறக்கூடிய கப்பல் எரிபொருள் நிரப்பு வேலை திட்டங்களும் முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன.
அதேபோன்று ஓமானினுடைய சலாலா துறைமுகத்தை இலக்கு வைத்தும் எண்ணெய் தளமொன்றை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. அடுத்து நள்ளிரவு வேளையில் ஈரானிய ட்ரோன்கள் துபாயில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்தை இலக்கு வைத்து தாக்கியிருந்தன. இதன்போது துபாய் அமெரிக்க தூதரகம் தீப்பற்றி இருந்தது. மேலும் இவை தொடர்பான காணொலிகளை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அடுத்து மிக முக்கியமாக ஐக்கிய அரபு அமீரகத்தின் அல் ருவைஸ் தளத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ராடர் தளத்தை ராடர் கருவியை ஈரான் முழுமையாக தரைமட்டமாக்கியுள்ளது. ஈரான் போரின் போது 4 நாடுகளை குறிவைக்கும் என்றும் இந்த 4 நாடுகளில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ராடர் கருவிகளை குறிவைக்கும் என்றும் கடந்த மாதமே காணொலிகளில் குறிப்பிட்டிருந்தேன். மேலும் இதற்கமைவாக தற்போது ஈரான் ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய ANTPY-2 ராடர் கருவியையே தரைமட்டமாக்கியுள்ளது. மேலும் இந்த ராடர் கருவி தான் தாட்வான் பாதுகாப்பு அமைப்புகளோடு ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. இந்த ராடர் கருவி இல்லாமல் தாட்வான் பாதுகாப்பு அமைப்புகளினால் துல்லியமான தாக்குதல்களை மேற்கொள்ளவே முடியாது. எனவே தற்போது ஈரான் ANTPY-2 ராடர் கருவியை தரைமட்டமாக்கிவிட்டது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய இந்த ராடர் கருவியை தரைமட்டமாக்கிவிட்டது. மேலும் தற்போது சவுதி அரேபியாவிலும் ஜோர்டானிலும் துருக்கியிலும் மாத்திரமே இன்னும் 3 ANTPY ராடர் கருவிகள் எஞ்சியுள்ளன. அதே நேரம் ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய இந்த ராடர் கருவியை தரைமட்டமாக்கியிருப்பதனால் இதற்கு பிறகு ஈரானினால் இலகுவாக தாக்குதல்களை மேற்கொள்ள முடியும். ஈரான் நவீன ஏவுகணைகளை நவீன ட்ரோன்களை களமிறக்கும் சந்தர்ப்பத்தில் அவற்றை பாதுகாப்பாக செலுத்தி துல்லியமான தாக்குதல்களையும் மேற்கொள்ள முடியும். மேலும் இது ஈரானுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு சிறந்த வாய்ப்பாகும். அத்தோடு கத்தாரில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ராடர் கருவியான ANFPS ராடர் கருவியையும் ஈரான் தரைமட்டமாக்கிவிட்டது. கடந்த 3 நாட்களுக்கு முன்பே குறித்த ராடர் கருவியை ஈரான் தரைமட்டமாக்கிவிட்டது. இந்த தகவலை முன்னைய காணொலியில் குறிப்பிடுவதற்கு தவறிவிட்டேன். எனவே தற்போது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ராடர் கருவிகளை ஈரான் தரைமட்டமாக்கிவிட்டது. அடுத்து கத்தாரும் ஐக்கிய அரபு அமீரகமும் ஏனைய அடிமைகளும் தற்போது வெற்றி அறிக்கைகளை வெளியிட்டு வருகின்றார்கள். அவர்களுடைய உத்தியோகபூர்வ தளங்களின் மூலமாக அவர்களின் வெற்றி அறிக்கைகளை வெளியிட்டு வருகின்றார்கள். நாங்கள் ஈரானினுடைய 5 ட்ரோன்களை சுட்டு வீழ்த்திவிட்டோம், ஈரானின் 15 ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்திவிட்டோம், ஈரானினுடைய இந்த தாக்குதல்களை முறியடித்து விட்டோம் என வெற்றி அறிக்கைகளை வெளியிட்டு வருகின்றார்கள். உண்மையில் இவர்களை போன்ற முட்டாள்களை நான் கண்டதே இல்லை. இந்த அடிமைகளிடத்தில் இருக்கக்கூடிய வான் பாதுகாப்பு ஏவுகணைகளை முழுமையாக பூஜ்ஜியமாக்கிவிட வேண்டும் என்பதற்காகவே ஈரான் பழைய ஏவுகணைகளையும் பழைய ட்ரோன்களையும் பயன்படுத்தி தாக்குதல்களை மேற்கொள்கின்றது. தேவையான துல்லியமான தாக்குதல்களை மேற்கொண்டதற்கு பின்பு சும்மா இருக்கக்கூடிய நேரத்தில் எல்லாம் ஈரான் இவ்வாறு தான் பழைய ஏவுகணைகளையும் பழைய ட்ரோன்களையும் ஏவி வருகின்றது. மேலும் இந்த அடிமைகள் ஈரானின் பழைய ஏவுகணைகளையும் பழைய ட்ரோன்களையும் சுட்டு வீழ்த்திவிட்டு நாங்கள் இவற்றை சுட்டு வீழ்த்திவிட்டோம் என பெருமையாக கொண்டாடுகின்றார்கள். நீங்கள் சுட்டு வீழ்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் ஈரான் பழைய சோற்றினால் அடிக்கின்றது என்பதை கூட இந்த அடிமுட்டாள்களினால் புரிந்து கொள்ள முடியவில்லை. உண்மையில் இவை அனைத்தையும் நினைத்தால் வேடிக்கையாகவும் சிரிப்பாகவும் இருக்கின்றது. ஈரானிய தலைவர்களே இவர்களுடைய அறிக்கைகளை பார்த்து விழுந்து விழுந்து சிரித்திருப்பார்கள். அடுத்து கடந்த 3 நாட்களுக்குள்ளே ஈரானினுடைய பழைய ட்ரோன்களையும் பழைய ஏவுகணைகளையும் சுட்டு வீழ்த்துவதற்கு எவ்வளவு செலவாகியுள்ளது என்பது தொடர்பான தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளன. குறித்த வரைபடத்தில் இந்த தகவல்களை உங்களுக்கு அவதானிக்கலாம். அதாவது கடந்த 3 நாட்களுக்குள் மாத்திரம் ஈரானின் பழைய ட்ரோன்களையும் பழைய ஏவுகணைகளையும் சுட்டு வீழ்த்துவதற்கு சவுதி அரேபியாவை தவிர ஏனைய அடிமை அரபு நாடுகள் ஒன்றிணைந்து $9.7 பில்லியன் செலவழித்துள்ளார்கள். ஈரானினுடைய பழைய சோற்று தாக்குதல்களை தடுத்து நிறுத்துவதற்காக இந்த அடிமை அரபுகள் வெறும் 3 நாட்களுக்குள் $9.7 பில்லியன் செலவழித்துள்ளார்கள். மேலும் இந்த தகவல்களில் சவுதி அரேபியா உள்ளடக்கப்படவில்லை. சவுதி அரேபியாவையும் அமெரிக்காவையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பையும் ஒன்றிணைத்து எடுத்து நோக்கினால் இந்த 3 நாட்களுக்குள் கிட்டத்தட்ட $25 பில்லியன் அதிகமாக செலவழித்திருப்பார்கள். அதாவது இந்த 3 நாட்களுக்குள் ஈரானினுடைய ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் சுட்டு வீழ்த்துவதற்காக மாத்திரம் அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் அடிமை அரபுகளும் $25 பில்லியன் அதிகமாக செலவழித்துள்ளார்கள். மேலும் இவை அனைத்தும் அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகின்றன. அடுத்து ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினரும் ஈரானும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். நள்ளிரவு வேளையில் ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஹைஃபா பிரதேசத்தை இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டார்கள். இதன்போது 3 இடங்களில் வெடிப்புகள் பதிவாக இருந்தது. இதைத் தொடர்ந்து ஈரானும் ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினரும் ஒரே நேரத்தில் தாக்குதல்களை மேற்கொண்டார்கள். இதன்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் தடுமாறியிருந்தன. மேலும் இதனை பயன்படுத்தி ஈரானின் கிளஸ்டர் வார்ஹெட் ஏவுகணைகள் மத்திய இஸ்ரேலிய பிரதேசத்திலும் தாக்கத்தினை ஏற்படுத்தி இருந்தது. கிட்டத்தட்ட 4 இடங்களில் வெடிப்புகள் பதிவாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த தாக்குதல்களை தொடர்ந்து ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்தை இலக்கு வைத்தும் ஈரான் டெல் அவீவ் மற்றும் ஜெருசலம் பிரதேசங்களை இலக்கு வைத்தும் தொடர்ச்சியான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். அடுத்த காணொலியை விரைவாக பதிவிடுகின்றேன். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.